நம்ம இப்போ இதில் வீடியோவில் பார்க்குற பிளான்ட் வந்து மணத்தக்காளி கீரை. இதனோட பொட்டானிக்கல் நேம் சொலானம் நைக்ரம். இதனோட ஃபேமிலி சொலனேசி. இதோட நேட்டிவ் பிளேஸு யூரேஷியா. இந்த பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸும் நமக்கு உணவாக பயன்படுது. இதோட ஃப்ரூட்ஸு ரொம்ப சுவை உள்ளதாக நமக்கு இருக்குது. அதனால் அப்படியே நம்ம சாப்பிட்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட் வந்து இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற கொடை என்கலாம். ஏன்னா இதை நம்ம வைக்காமலே, இது நம்ம நடாமலே, கல்டிவேட் பண்ணாமலே தானாகவே வந்துடும். இது வந்து தென்னை மூடுகளில் இது வந்து படர்ந்துருக்குது பாருங்கள். எங்களோட தென்னை மூடுகளில் எல்லா இடத்துலையும் இந்த பிளான்ட்டு நிறைய முளைச்சி தானாகவே வந்திருக்கு. இந்த பிளான்ட்டு ரொம்ப மருத்துவ குணமுடையது. இந்த பிளான்ட்லேருந்து மஞ்சள் காமாலையை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் மோர் எடுக்கணும். இந்த மோருக்கு கூடால கொஞ்சோண்டு இந்த இலையை பறித்து அரைச்சி நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோன்னா நமக்கு மஞ்சள் காமாலை நோய் வராமல் இந்த லீவ்ஸ் நம்மளை பாதுகாக்குது. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மவும் குடிக்கலாம். இதை நம்ம டெய்லியும் ஒரு வாரத்தில் 2 நாள் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த மஞ்சள் காமாலை சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது. அப்படி இல்லாமல் இன்னும் மருத்துவ குணம் இதில் இருக்குது. இதோட இலையை பறித்து 2லேருந்து 5 இலை வரையிலும் நம்ம என்ன செய்யலாம்னா காலையில் வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது நம்ம வாய்ப்புண்ணெல்லாம் குறையுது. அப்புறம் வயிற்றுப்புண், குடல் புண், இது அத்தனையுமே என்ன ஆகிடும்னா க்யூர் ஆகிடும். அப்புறமா இதை என்ன பண்ணலான்னா கூட்டாக வைக்கலாம், அப்புறம் பொரியல் வைக்கலாம், அப்புறம் இதுலேருந்து சூப்பு தயாரிக்கலாம். சூப் எப்படி தயாரிக்கிறதுனா இந்த லீஃப் என்ன செய்யணுன்னா பறித்து இதை கட் பண்ணி இதுக்கு கூடால சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கொதிக்க வச்சு இதை நம்ம சூப்பாக பரிமாறலாம். இதில் வந்து எதெல்லாம் இருக்குன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ரிபோஃப்ளோவின், கால்சியம், அப்புறம் அயான், வேறு நம்ம உடம்புக்கு சம்மந்தப்பட்ட அது அத்தனையுமே இதில் இருக்குது. அப்புறம் இந்த ஜூஸை நம்ம பருகி வந்தோன்னா நம்மளோட எலும்புகள் பலனடையுது. அதோடு மட்டும் இல்லை, நரம்புகளை எல்லாத்தையும் நல்ல முறையில் ஆக்டிவாக செயல்பட இது உதவுது. அப்புறம் இது வந்து நினைவாற்றலை தூண்டு. தேங்க்யூ.